நீங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல உள்ள காசு எடுக்கிறதுக்கு ஏடிஎம் நாடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வர்ற மே 1ஆம் தேதியில இருந்து ஏடிஎம் சேவைகள் சார்ந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே உயர போறதா ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகிருக்கு. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட அனுமதியோட அமலுக்கு வர போறதா தெரியுது. குறிப்பா சொல்லணும்னா கேஷ் வித்ட்ராயல், பேலன்ஸ் செக் போன்ற பண பரிவர்த்தனைகள் மீதான கட்டணங்கள் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இதை பத்தின முழு காணொலியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. Zero Gravity. Science and Technology Edutainment. இந்தியாவில் உள்ள அனைத்து வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ்லேயுமே ஏடிஎம் என்பது மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேவையாக மாறி இருக்கு. பணம் எடுக்கிறதுக்கு, பேலன்ஸ் தெரிஞ்சிக்க எல்லாருமே ஏடிஎம் தான் நாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ ஆர்பிஐ மே 1ஆம் தேதியில இருந்து காசு எடுக்கிறதுக்கும் பேலன்ஸ் செக் பண்றது இரண்டுக்குமே கட்டணங்களை விதிச்சிருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்டா உங்களோட வங்கியில் உள்ள ஏடிஎம்ல மாதம் 5 டிரான்சாக்ஷன் வரைக்கும் உங்களால் இலவசமாக பணம் எடுத்துக்க முடியும். அதுக்கு எந்த கட்டணமுமே விதிக்கலை. அதே மாதிரியே மற்ற வங்கியில் நீங்கள் காசு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மெட்ரோ நகரங்களில் வாழ்கிறீங்கன்னா மாதம் 3 டிரான்சாக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக காசு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி மற்ற நகரங்களில் மாதம் 5 டிரான்சாக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக காசு எடுத்துக்க முடியும். இந்த வரம்புகளை மீறினீங்கன்னா உங்களுக்கு கட்டணங்கள் விதிக்கப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேஷ் வித்ட்ராயல், அதாவது காசு எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி 21 ரூபா கட்டணம் நம்ம செலுத்திட்டு இருந்தோம். இப்போ 23 ரூபாயா அது உயர்ந்திருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் செக் பண்ணுறது, அதாவது நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு 6 ரூபா ஆல்ரெடி செலுத்திட்டு இருந்தோம். இப்போ அது 7 ரூபாயா உயர்ந்திருக்கு. சரி, இப்போ இது யாருக்கெல்லாம் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஏடிஎம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுமக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அல்லது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏடிஎம்மோட உள்கட்டமைப்பு குறைவாக உள்ள இடங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இப்போ எதனால திடீர்னு இந்த விலையை கூட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். என்பிசிஐயோட பரிந்துரையின்படி ஏடிஎம் பராமரிப்புக்கு, பாதுகாப்புக்கு, பண நிரப்புற செலவுகள் அதிகரிக்கிறதால ஆர்பிஐ இந்த மாற்றத்திற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. கடைசியாக 2021 தான் பேலன்ஸ் செக் பண்ணுறது, காசு எடுக்கிறதுக்கான கட்டணங்களை உயர்த்தினாங்க. அதற்கப்புறம் இப்போ தான் உயர்த்திருக்காங்க. இந்த கட்டண உயர்வு மக்களுக்கிடையே பெரிய தாக்கத்தை அளிக்கக்கூடும் அப்படின்னும், பலர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு மாறுறதுக்கான வழிவகுக்கும் அப்படின்னும் நிபுணர்கள் கூறுறாங்க. இந்த கட்டண உயர்வால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது முக்கியமான வீடியோ, எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.